மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன, அதாவது மனநல குறைபாடுகள் ஆரம்பிக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் என்னென்னா, மனநல குறைபாடுகள் ஏற்படும் போது பலவிதமான அறிகுறிகள் தோன்றலாம், அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆனால் பொதுவாக அனைத்து மனப்பிரச்சனைகளுக்கும் ஒரு அறிகுறி இருக்குது. அது என்னென்னா, ஒருவருடைய செயல்திறன் குறைவது. ஒருவர் எப்போதும் போல் இல்லாமல் சோர்வாக காணப்படுகிறார், அவரால் வேலை செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க, தன்னோட இயல்பான வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்த விஷயங்களே இப்போ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம அவங்களுடைய மனநிலை நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, முன்பு செயல்பட்ட விதத்திலிருந்து நம்மளுடைய செயல்திறன் குறைபாடு, அதனால் ஏற்படக்கூடிய இயலாமை, இதை நம்ம பார்க்கணும். இது கூட பரவாயில்லைங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, உடல் குறைபாடுகள் ஏற்படும் போது மனப்பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உடல் மனப்பிரச்சனைகள் இருக்கும்போது உடல் நல பிரச்சனைகள், அதாவது உறக்கம் குறைவது, பதட்டமாக ஏற்படுவது, பசி குறைவது, கூடுவது, இதெல்லாம் ஏற்படும். இப்போ வழக்கமாக இதெல்லாம் ஏற்படும் போது ஒரு பொது மருத்துவரை போய் மக்கள் சந்திப்பாங்க. ஆனால் மருத்துவர்கள் பார்த்துட்டு இது உடல் சார்ந்த பிரச்சனை அல்ல, மனப்பிரச்சனைன்னு சொல்லும்போது அதற்கு மக்கள் தயங்கி கொண்டு மனநல மருத்துவர்களை நாடுவதில்லை. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால் மருத்துவர்கள் சொல்லும் அறிவுரைப்படியாவது மனநல மருத்துவர்களை அணுக வேண்டும்னு கேட்டுக்கிறோம்.